தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். இது வெறும் பட்டமல்ல, அசுரத்தனமான உழைப்பால் வென்றெடுத்த சிம்மாசனம். இது மண்ணின் மைந்தர்கள் தங்கள் தொழில்நுட்பத்தால், ஓயாத உழைப்பால், வெற்றியை தவிர வேறு எதையும் ஏற்காத மன உறுதியால் ஒரு சாதாரண நிலப்பரப்பை உலகறியச் செய்ய சவால்களை தகர்த்து சரித்திரம் படைத்த ஒரு இனத்தின் ஜீவ நாடி. அதுவே நம் கோயம்புத்தூர். இந்த மண்ணின் வரலாறு நொய்யல் ஆற்றின் தாகம் தணிக்கும் ரகசியத்துடன் தொடங்குகிறது. 100 ஆண்டுக்கு முன்னர் அந்த நதியின் பொங்கும் கரைகளில்தான் சகல வளங்களும் குடியிருந்தன. மிதமிஞ்சிய வளமான மண், எப்போதும் கதகதப்பான தட்ப வெப்ப நிலை. வேறென்ன வேண்டும்? உழவின் வேர் ஆழமாய் பதிந்திருந்தது. விவசாயமே இந்நகரின் அசைக்க முடியாத ஆதார சுருதி. கோயம்புத்தூரின் திருப்பு முனை பருத்தி புரட்சி. கோயம்புத்தூரின் தலைவிதி நிரந்தரமாக மாற பருத்திதான் வித்திட்டது. ஆம், அந்த திருப்பு முனை வெண்பொன்னால் நிகழ்ந்தது. ஆழமான நிலத்தடி நீரும் சத்தான கரிசல் மண்ணும் ஒரு சேர கைகோர்த்து நிற்க இங்கே பருத்திச் செடிகள் பிரம்மாண்டமாக செழித்தன. அது ஒரு சகாப்தத்தின் தொடக்கம். சரியாக 1888 கோயம்புத்தூரில் முதல் நூற்பாலை தொடங்கப்பட்டது. அது ஒரு சாதாரண ஆலை அல்ல, மாறாக ஒரு மாபெரும் தொழில் புரட்சிக்கு வித்திட்ட முதல் அஸ்திவாரம். அது ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு இந்த மண்ணில் விசை தறிகளும் நூற்புச் சக்கரங்களும் ஓய்வின்றி சுழன்று கோவையை தென்னிந்தியாவின் மான்செஸ்டராக உருமாற்றின. அடுத்த பாய்ச்சல் உதிரி பாகங்களின் உறைவிடம். ஜவுளித்துறையில் ஏற்பட்ட அசுர வளர்ச்சி கோவையின் தொழில் முனைவோரை சும்மா இருக்க விடவில்லை. அடுத்த கட்டத்திற்கான வேகம் தானாக பிறந்தது. நூற்பாலைகளுக்கு தேவையான உதிரி பாகங்கள், பிரம்மாண்ட இயந்திரங்கள் என அனைத்தையும் ஏன் வெளியிலிருந்து வாங்க வேண்டும்? நாமே உருவாக்கலாமே என்ற தீர்க்கமான சிந்தனை இங்கே உதித்தது. அது வெறும் எண்ணமாக மட்டும் நிற்கவில்லை. அந்த துணிச்சல் மிகுந்த சிந்தனையின் விளைவுதான் இன்று நாம் காணும் மிகப்பெரிய மாற்றம். ஜவுளித்துறையில் நிகழ்ந்த இந்த அசுர வளர்ச்சி கோவையின் தொழில் முனைவோரின் இரத்த நாளங்களில் ஒரு புதிய உணர்ச்சி கனவை மூட்டியது. அடுத்த கட்டத்துக்கு பாய வேண்டும் என்ற வெறி அவர்களை உந்தி தள்ளியது. வெடித்தது தொழில் புரட்சி.
கோவையின் சுய சக்தி. நூற்பாலைகளுக்கு தேவையான உதிரி பாகங்களுக்காக, இயந்திரங்களுக்காக ஏன் பிறரை அண்டி நிற்க வேண்டும்? எல்லாவற்றையும் நாமே உருவாக்குவோம் என்ற இரும்பு சங்கல்பம் அங்கே பிறந்தது. அது வெறும் திட்டமல்ல, ஒரு போர்க்குரல். அந்த உள்ளூர் உற்பத்தியின் வெறியின் விளைவுதான் இன்று இந்தியாவின் தொழில் வானில் கோவைக்கு கிடைத்திருக்கும் இமாலய புகழ். இங்கிருந்துதான் இந்தியாவின் தொழில் வரைபடத்தில் கோவை ஒரு தனி இடத்தை பிடித்தது. இந்தியாவின் மிகப்பெரிய சிறு மற்றும் குறுந்தொழில் மையமாக MSME ஹப் அது வேர்விட்டு விருட்சமானது. தண்ணீருக்கான யுத்தம் பிறந்தது ஒரு புதிய தொழில். ஆரம்பத்தில் கோவையின் உயிர் நாடியாக இருந்தது அதன் விவசாய நிலங்கள். கரிசல் மண்ணும் பச்சை பசேல் வயல்களும் நிறைந்திருந்த காலம் அது. விவசாயம்தான் பிரதானம் என்பதால் நீர் வேளாண்மை என்பது தவிர்க்க முடியாத தேவையாக மாறியது. மேலோட்டமான நீர் ஆதாரம் வற்றியபோது விவசாயிகள் ஆழத்தை நோக்கினார்கள். ஆழமான நிலத்தடி நீரை வெளியே கொண்டு வர சாதாரண முறைகள் போதவில்லை. அங்கேதான் ஒரு மாபெரும் சவால் காத்திருந்தது. அந்த சவாலை சந்திக்க சக்தி வாய்ந்த இயந்திரங்கள் தேவைப்பட்டன. கிணறுகளின் அடிமட்டத்தில் தேங்கிக் கிடந்த நீரை மேலெழுப்ப வேண்டிய கட்டாயம். இந்த கட்டாயம்தான் கோவையின் தொழில் முனைவோரின் புத்திக்கு ஒரு புதிய பொறியை தட்டியது. அங்கிருந்துதான் உலகின் தரமான பம்பு செட்டுகளை உருவாக்கும் ஒரு தொழில் சாம்ராஜ்யமே பிறந்தது. விவசாயியின் நீர் தேவை கோவையை உலகறியச் செய்த பம்ப் செட் தலைநகரமாக உருமாற வழிவகுத்தது. மோட்டார் பம்ப் சாம்ராஜ்யத்தின் உதயம். தண்ணீருக்கான அந்த தீராத தேவைதான் கோயம்புத்தூரின் மிக முக்கியமான பிரம்மாண்டமான தொழிலான மோட்டார் மற்றும் பம்ப் செட் உற்பத்திக்கு வழிவகுத்தது. சும்மா இல்லை, உள்ளூர் தொழில் முனைவோர்கள் ஆரம்பத்தில் வெளிநாட்டு கருவிகளின் நுட்பத்தை கவனமாக கற்றனர். அது வெறும் தொடக்கம்தான். பிறகு தங்கள் புத்திசாலித்தனத்தை கொண்டு சொந்தமாக வடிவமைத்து புதுமைகளை புகுத்தி இன்று உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் தரமான பம்ப் செட்டுகளை உற்பத்தி செய்யும் ஒரு மாபெரும் தொழில் மையமாக கோவையை மாற்றியுள்ளனர். தண்ணீர் தேவையால் தொடங்கிய தொழில் பயணம் இன்று ஒட்டுமொத்த தேசத்தின் நீர் மேலாண்மையின் முதுகெலும்பாக உயர்ந்து நிற்கிறது. இந்தியா முழுவதும் விவசாயத்திற்கும் தொழில்துறைக்கும் தேவையான 40% அதிகமான பம்ப் செட்டுகளை உற்பத்தி செய்யும் ஒரு மகத்தான மையமாக கோயம்புத்தூர் இன்றும் ஆதிக்கம் செலுத்துகிறது. சவாலை சந்தித்த விதத்தில் பிறந்த ஒரு சாம்ராஜ்யம் இது. மோட்டார் இதயம் உருவாகிறது. நெருப்போடு போராடும் உழைப்பு. இந்த மோட்டார்கள் எப்படி உருவாகின்றன? இது வெறும் இரும்பையும் தாமிரத்தையும் சேர்த்து ஓட்டுவது அல்ல. இது தீயோடு போராடும்
தொழிலாளர்களின் கடுமையான உழைப்பு. அடுத்த கட்டம் துல்லியமான வடிவமைப்பு. அதுதான் கோவையின் முத்திரை. ஒரு பம்ப் செட்டின் உயிர் நாடி அதன் மோட்டார்தான். அங்கேதான் ஆரம்பிக்கிறது ஆவேசம். தாமிர கம்பிகள் சீராக எடுக்கப்பட்டு காயில்கள் சுற்றப்படுகின்றன. ஒவ்வொரு சுற்றும், ஆம், ஒவ்வொரு சுற்றும் துல்லியமாக கணக்கிடப்படுகிறது. இந்த சின்னஞ்சிறு காயில்கள்தான் நிலத்தின் ஆழத்திலிருந்து தண்ணீரை இழுக்க தேவையான அசுர சக்தியை உற்பத்தி செய்யும் மூலக்கூறுகள். ஸ்டேட்டரும் ரோட்டரும் பிடிவாதமாக இணையும் போது அங்கே ஒரு ரசவாதம் நிகழ்கிறது. மின்சாரம் இயக்க ஆற்றலாக வெடிக்கிறது. தொழில்நுட்பத்தின் இந்த நுணுக்கங்கள்தான் கோவையின் உண்மையான பலம். இந்த அசாத்தியமான துல்லியம்தான் கோவையின் தயாரிப்புகளை உள்ளூர் தரத்திலிருந்து உலகத் தரத்திற்கு உயர்த்தி உள்ளது. இறுதியில் மோட்டாரும் பம்பும் இணையும் அந்த தருணம், அந்த கருவி விவசாயிகளுக்கு கிடைத்த வரமாக மாறுகிறது. இது வெறும் தண்ணீரை இறைக்கும் இயந்திரம் அல்ல, கோவையின் அசைக்க முடியாத தொழில்நுட்பம். இந்தியாவின் விவசாயத் துறைக்கு கிடைத்த முதுகெலும்பாக மாறியதற்கான வாழும் சான்று. தினசரி வாழ்வின் கிரீடம், வெட் கிரைண்டர் புரட்சி. தென்னிந்தியாவின் அசைக்க முடியாத அடையாளம் இட்லியும் தோசையும். ஆனால் ஒரு காலத்தில் இந்த காலை உணவை தயாரிப்பது என்பது பெண்களுக்கு பெரும் சவால். மாவை அரைக்க வேண்டும் என்றால் அது சில மணி நேரம் பிடிக்கும். கடும் உடல் உழைப்பு தேவைப்படும் ஒரு போராட்டம். அந்த சவாலை உடைக்க ஒரு கோயம்புத்தூர் தொழிலதிபர் முயன்றார். அவர்தான் பி. சபாபதி. தனது குடும்ப பெண்களின் சிரமத்தை பார்த்து தொடங்கிய அந்த சிந்தனை ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்புக்கு வழிவகுத்தது. பிறந்தது ஈரமாவு அரவை பொறி. மாவை சுழற்றும் கல்லை ஒரு உலோகத் தொட்டிக்குள் வைத்து இயக்கப்படும் அந்த நவீன கிரைண்டர் இந்தியாவின் சமையல் அறைகளையே மாற்றியது. அதன் பிறகு அது ஒரு சுழற்சி புரட்சி. 1960களில் லட்சுமி கிரைண்டர் வந்தது. அடுத்து சாய்க்கத்தக்க கிரைண்டர்கள், இன்று நாம் பயன்படுத்தும் டேபிள் டாப் கிரைண்டர் என பல நிறுவனங்கள் இந்த தொழில்நுட்பத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துச் சென்றன. ஆம், இன்று உங்கள் மேசையில் இருக்கும் இந்த கருவி கோயம்புத்தூரின் மகத்தான கண்டுபிடிப்பு. கோவையின் தொழில் சங்கிலி பலம். மோட்டார் பம்பும் வெட் கிரைண்டரும் வேறு வேறானவையா? இல்லை, இவை இரண்டும் ஒரே கோயம்புத்தூர் மண்ணின் பொறியியல் புத்திசாலித்தனத்தின் வெளிப்பாடுகள். இரண்டின் அடியும் மோட்டார் தொழில்நுட்பம்தான். விவசாயத்திற்காக பம்ப் செட்டில் பயன்படுத்தும் அதே சக்தி வாய்ந்த மோட்டார் சற்றே மாற்றங்களுடன் வீட்டு உபயோகத்திற்கான கிரைண்டரிலும் இயக்கப்படுகிறது. இதுவே கோவையின் தொழில் சங்கிலியின் இரும்பு பிடி. வணக்கங்க, என்னோட பேர் கோகிலா. நாங்கள் இங்கே கோயம்புத்தூரில் பிவி லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேம், இதுதான் எங்களோட பிராண்ட் நேமு. கிட்டத்தட்ட 2017 எங்களோட பிஸ்னஸ் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட வெட் கிரைண்டர் மேனுஃபேக்சரர்.
நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. டேபிள் டாப் வெட் கிரைண்டர், கமர்ஷியல் வெட் கிரைண்டர்ஸு, கோக்னஸ் ஸ்க்ராப்பர், இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் வெட் கிரைண்டர்ஸும் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட பிராண்ட் நேம் வந்து விவி லக்ஷ்மிங்கிற நேமில் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நாங்கள் இவ்வளோ நாள் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு. இப்போ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கையில் தான் எல்லாமே வந்து மாவாட்டி எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது நாகரிகமான வாழ்க்கை முறை வந்து அதிகமாக ஆக மக்கள் வந்துட்டு எவ்வளோ ஈஸியாக மாவு எவ்வளோ சீக்கிரமான ஹரிபரியான இந்த லைஃப்பில் எவ்வளோ சீக்கிரமாக மாவு ஆட்டணும் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் நல்ல ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் வந்துட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டேபிள் டாப்பு கன்வென்ஷனல் டைப்லேயும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஈஸியான சீக்கிரமாக வித்தின் ½ அன் ஹவரில் ஒரு மாவு ஆட்டி எடுத்துடணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். டேபிள் டாப்பில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏபிஎஸ் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து தனியாக ஒரு யூனிட் இருக்குது. அது வந்து அங்கே வந்து பாடி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ மித்த ஐட்டம் கிரைண்டர்னு எடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக ஒரு 81 ஐட்டம்ஸ் இருக்கும் உள்ள. ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஏரியாஸில் கிடைக்கும். நம்ம எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஒரு அசம்பிள் பண்ணுற ஒரு ப்ளேஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போது கமர்ஷியல் எடுத்துட்டிங்கன்னா கமர்ஷியலில் ஃப்ரேம் பேஸ் வந்து ஃப்ரேமு. அந்த ஃப்ரேம் வந்து எப்படின்னா தனியாக வந்துடும். அதாவது ஸ்டீல் ராடாக வரும், கட் பண்ணி வெல்டு பண்ணி அதை வந்து அது என்ன சைஸோ, இப்போ 2 லிட்டர்னா 2 லிட்டர்ஸ் தனியாக, 1 லிட்டர்னா 1 லிட்டருக்கு, 3 லிட்டர்ஸ்னால் 3 லிட்டர்ஸ் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. கிரைண்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய கல் வந்து ஊத்துக்குழியிலேருந்து வருதுங்க. நமக்கு டேரெக்டாக ஊத்துக்குழியிலேருந்து இந்த பாறையிலேருந்து கடைஞ்சி நமக்கு கொண்டு வந்து தராங்க. டேபிள் டாப்புடைய கல் வந்துட்டு நாமக்கல்லேருந்து யூஸ் பண்ணணும். நாமக்கல் கல்லுங்க டேபிள் டாப் கல். கிரைண்டருக்கு வந்து மோட்ரு தாங்க ஹார்ட்டே. ஸோ அந்த மோட்ரு வந்து மேனுஃபேக்சரிங் வந்து நாங்களே தான் ஓன் மேனுஃபேக்சரருங்க. எங்களோட மோட்ரு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒயர் வந்து இது பண்ணுவாங்க. அது ஒயருக்கு ரீடிங் இருக்குது. யார் பைண்டர் வந்தாலும் அந்த ரீடிங் நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ 20 mm 30 mm அந்த மாதிரி வந்து ஸ்டாமிங் சைஸ் இருக்கும். அதாவது அது ரோல் பண்ணி சுற்றிட்டு அதுக்குள்ளே அசம்பிள் பண்ணுவாங்க. அசம்பிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக மோட்டர் ஃபிட்டிங் ஏரியா போகும். மோட்டர் ஃபிட்டிங் ஏரியாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் ரெடி பண்ணுவாங்க. பாட்டரில் லெக் பூஸ் வந்து ரெடி பண்ணுவாங்கங்க. லெக் பூஸ் வந்துட்டு கீழே ஜாயின் பண்ணி லெக் பூஸ் வெளியே எடுத்ததுக்கப்புறம் வீல் வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. ஸ்டாமிங்க்கு சென்டரில் ரோட்டர்னு ஒன்று இருக்கும். அந்த ரோட்ரு மோட்ரு கவர் அப்புறம் ஸ்டட் இது எல்லாத்தையும் வச்சு அசம்பிள் பண்ணிவிட்டு ஒரு மோட்ரு வந்து ஃபிக்ஸாக ரெடியாகி வந்துடும். ஸோ இந்த பாட்டமும் ரெடி பண்ணியாச்சு, பாடியும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல் ரெடி பண்ணுவாங்க. கல்லில் வந்து பைப்பில் வந்து அந்த பாண்டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இது பேஸில் அந்த ட்ரம் கூட வச்சு அசம்பிள் பண்ணி அது தனியாக ட்ரம் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ட்ரம்மு காயணும். காஞ்சதுக்கப்புறம் பாடி பாட்டனும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ட்ரம் எடுத்துக்கொண்டு வச்சு ஸோ அது அசம்பிள் பண்ணுறதோடு சரிங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் என்னென்ன எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குறது கோக்னட் ஸ்க்ராப்பர் கொடுப்போம், ஆட்டா நீடர் கொடுப்போம். ஸோ இது எல்லாமே வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஃபினிஷ் பண்ணி பேக் பண்ணிடுவாங்க. இந்த கிரைண்டர்கள் இன்று கோயம்புத்தூரின் தனிச்சிறப்பு பெற்ற கண்டுபிடிப்பாக புவிசார் குறியீட்டையும் GI டேக் பெற்றுள்ளது. இந்த வளர்ச்சிக்கு காரணம் வெறும் இயந்திரங்கள் மட்டுமல்ல. கோவையின் கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்து திறமையான பணியாளர்களையும் புதிய கண்டுபிடிப்பாளர்களையும் உருவாக்கி வருகின்றன. இன்று தொழில் வளர்ச்சியில் உழைக்கும் பெண்களின் பங்கு மகத்தானது. இந்த சின்னஞ்சிறிய இயந்திரம் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சமையலறையில் இடம்பெற்று கோவையை ஒரு மகத்தான தொழில் மையமாக மட்டுமல்லாமல் நல்ல வேலை வாய்ப்புகளைக் கொண்ட நிலையுள்ள பொருளாதாரத்தின் தலைநகரமாகவும் திகழச் செய்துள்ளது. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்டர்ஸ் வருங்க. அது போக வந்துட்டு அதர் மாநிலம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, மும்பை, பெங்களூரு, சென்னை இந்த மாதிரி எல்லா ஏரியாலேருந்து வருங்க. ஸோ அமேசான்லேயே எங்களோடது இருக்குது. ஸோ அதிலே ஆர்டர்ஸ் வரும். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ கமர்ஷியல் கிரைண்டர்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 40 கிரைண்டர் கிட்ட மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. டேபிள் டாப்பாக இருந்துட்டால் ஒரு 100லேருந்து 150. அது போக ஆர்டர்ஸ் வருது, இப்போ ஒரு நாளைக்கு இவ்வளோ ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். இது மினிமம் நாங்கள் பண்ணுறது. ஸோ பேஸ்ட் ஆன் தி ஆர்டர்ஸ் நாங்கள் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுவோம். பட் இதில் வந்து இன்னும் வந்து பெஸ்ட்டாக வந்து மக்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இன்னமும் ஒரு குயிக்காக என்ன சொல்கிறது, இன்னும் இப்போ வரக்கூடிய தலைமுறை என்னென்னா கையிலேயே மாவு ஓட்டக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து டில்ட்டிங்கில் கமர்ஷியல் டில்ட்டிங்கு இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு பிளானிங்கில் இருக்குங்க. கோயம்புத்தூர் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா
இங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ணி வெளியூருக்கு யார் என்ன போனாலும் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுற என்ன ஐட்டமாக இருந்தாலும் கோயம்புத்தூருக்கு உண்டான டச் கண்டிப்பாக இருக்கும். கிரைண்டர்னாலே கோயம்புத்தூர் தான். இப்போ எங்கள் நிறைய ஏரியாவிலேருந்து கோயம்புத்தூருக்கு தான் ஆர்டர் வந்து இங்கே வந்து தான் கிரைண்டர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெறும் மண்ணும் நீரும் பருத்தியும் ஒரு நகரத்திற்கு பெருமை தேடித் தரவில்லை. இந்த மண் தந்த வளத்தை மூலதனமாக்கி ஓயாத உழைப்பால் அதை தொழில்நுட்பமாக மாற்றிய மண்ணின் மைந்தர்களின் மன உறுதியே கோயம்புத்தூரின் முதுகெலும்பு. விவசாயத்தின் அத்தியாவசிய தேவையை உணர்ந்து உலகத்தரமான பம்ப் செட்டுகளை உருவாக்கியதும், ஒரு சமையலறையின் சவாலை தீர்க்க வெட் கிரைண்டர் என்ற புரட்சிகரமான கண்டுபிடிப்பை தந்ததும், இந்த இரண்டும் கோவையின் ஒரே தொழில் சங்கிலியில் பிணைக்கப்பட்ட வலிமையான முனைகள். மோட்டார் தொழில்நுட்பத்தை ஒரு துறையிலிருந்து அடுத்த துறைக்கு சாமர்த்தியமாக மாற்றி அமைத்ததில்தான் கோயம்புத்தூரின் நிரந்தர பொருளாதார நிலைத்தன்மை ஒளிந்துள்ளது. இந்த வெற்றி சரித்திரம் ஒரு முடிவல்ல, அது அடுத்த தலைமுறைக்கான ஒரு அழைப்பு. உங்களால் முடியும். கோயம்புத்தூர் நமக்கு கற்றுத்தந்த பாடம் இதுதான். எளிய வேலைகளில் இருந்துதான் மகத்தான கண்டுபிடிப்புகள் பிறக்கும். அந்த உத்வேகத்தை தாங்கி அடுத்த தொழில் புரட்சிக்கு நீங்களும் தயாராகுங்கள். மண்ணின் மைந்தர்களின் உழைப்பால் வென்றெடுத்த சிம்மாசனத்தில் உங்கள் அரியணையையும் இன்றே உறுதி செய்யுங்கள்.